Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மர் டைம் வந்தாலே கார் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட் டெம்பரேச்சரால் நமக்கு ஏசி ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா பைப்பில் ஏதாவது லீக் இருக்கும். ரேடியேட்டர் வாட்டர் ரெகுலராக செக் பண்ணணும். ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆகிடுச்சின்னு வைங்களேன், உங்களுக்கு இன்ஜினோட டெம்பரேச்சர் ஹை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இந்தமாரி விஷயத்துலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக ரேடியேட்டரில் உள்ள வாட்டர் கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதேமாரி இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பைப்பில் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஏசியில் உள்ள கேஸ் லீக் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து உங்களுக்கு கூல் கிடைக்காது. இப்போ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்பீடில் போகும்போது வண்டி ஆஃப் ஆகுது. அதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிப்ஸை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து மெக்கானிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நானே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த ஸ்ப்ரேயை வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் டியூனிங் கண்டிஷன் ஸ்ப்ரே. இதில் வந்து கார்பன் போய் படிஞ்சிருது மோஸ்ட் ஆஃப். இந்த கார்பன் படிகிறதால என்ன ஆகுதுன்னா எனக்கு லோ ஸ்பீடில் வண்டி ஆஃப் ஆகுது. ஒன்றும் இல்லை, இந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூஸை லைட்டாக கட்டிட்டு அப்புறமேலு இந்த ஏர் ஃபில்டரை ஒரு 4-5 பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை அப்படி ஃபோர்ஸாக அப்படி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது அவுந்துடும். அவுந்த பிறகு இந்தோவில் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே கார்பன் படிஞ்சதால தான் எனக்கு வந்து லோ ஸ்பீடில் ஆஃப் ஆகுது. அது ஆஃப் ஆகாமல் இருக்கணும்னா இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணும் போது மக்களே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ நானே ரைஸ் பண்ணி அந்த ஓப்பன் ஆகும், அப்போ வந்து ஸ்ப்ரே அடிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பஜ்ரா வந்து 2006 மாடல், கிட்டத்தட்ட ஒரு 16-18 வருஷம் ஓல்டு வண்டி. ஆனால் நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு வாங்கினேன். 2017 வாங்கினேன். அப்போ வாங்கும்போது 1,75,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இன்றைக்கி 2,03 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்பயுமே இதோட இன்ஜினில் என்னென்ன இஷ்யூ வருது, வண்டியில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் வருது, எல்லாமே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லாருக்கும் என்னென்னா யூசர் கார் வாங்கினா நம்ம எல்லாமே கேரேஜ் பின்னாடியே ஓடுற மாரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்டில் இருக்க தான் செய்யுது. பட் இங்கே வந்து நம்ம யூசர் கார் வாங்கும்போது அந்த காரை நம்ம எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், ப்ராப்ளம்ஸை நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அமௌண்ட்டையும் சேவ் பண்ண முடியும். பழைய கார் வாங்கும்போது மூலமாக நிறைய பேருக்கு என்ன ஒரு பெரிய ஹெட்டாக்னா, நம்ம அதாவது ஒரு காரை வாங்கிட்டு ஒரு 3 மாதம் கழித்து கேரேஜாக அலையணும் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து புது கார் வாங்கினீங்கன்னா ஒரு 45,000 60,000 வாங்கிட்டு அந்த காருக்கு நீங்கள் மாதம் 1,500 நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த கார் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து டிப்ரெஷன் வேல்யூ ஒரு 15,000க்கும் 10,000க்கும் தான் சேல் ஆகும். அப்போ இதுலேருந்து லாஸ் ஆகிறது என்ன, 30,000. அப்போ இதை சேவ் பண்ணணுன்னா உங்களுக்கு பழைய காரை வாங்கி பழைய காரில் என்னென்ன பிரச்சனை வருதோ அதை சால்வ் பண்ணி கம்மியான நல்ல வண்டியாக பார்த்து எப்படியெல்லாம் கண்டிஷனோட வண்டி எடுக்கணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்ஜின் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும், இன்ஜின் நல்லா இருக்கணும். அதே கண்டிஷனில் டயரோட கண்டிஷனு, அது மட்டும் இல்லை, சிம்பிளாக சொல்லப்போனால் காரை வந்து கையை விட்டு ஓட்டினா அது அப்படியே நேராக போகணும். எண்டில் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருந்ததுன்னா, சேஸ் அடிபட்டிருந்ததுன்னா வண்டி ஒரு சைடு இழுக்கும். இதெல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிம்பிளான டிப்ஸுன்னு சொல்ல போனால், இன்ஜினில் ஆயில் லீக் இருக்கா என்னன்னு கீழே பாருங்கள், கீழே பேடில் இருக்கான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்ஜின் சரௌண்டிங்லலாம் நல்லா லைட் அடித்து பார்க்கணும். ஏன்னா ஆயில் லீக் இருந்ததுன்னா வெளியிலே தெரியும். இந்தமாரி ஆயில் லீக் இருக்கிற வண்டியை தயவுசெய்து எடுக்காதீங்க. அதேமாரி ரீபோர் கண்டிஷன்னா எப்படி தெரியும்னா, ஸ்மோக் வெளில தள்ளும். சம்டைம் இந்த ஸ்மோக் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க கெமிக்கல் போட்டிருந்தா கூட உங்களுக்கு இன்ஜினோட அந்த சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இன்ஜினில் இஷ்யூ இருக்கா என்னென்னு. அதேமாரி ஆயிலோட லெவலும் வந்து பேர்ன் ஆகும். அதனால் ஆயில் லெவல் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, கீர் ஆயிலில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கீர் வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு டக்குன்னெலாம் உழுவாது. இந்தமாரி இஷ்யூஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் பழைய காரை கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நல்ல கண்டிஷனில் ஒரு வண்டி எடுக்க முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணாலும் இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது, வண்டியோட ரீசேல் கண்டிஷன், அதாவது இங்கே மிடில் ஈஸ்ட் பொறுத்தவரையும் ஜப்பான் வண்டி மட்டும்தான் ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்குது. மற்ற இந்த ஜெர்மன் வண்டிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மனசில் வச்சு தான் வாங்க. மக்களே, இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்களே ரிப்பேர் பண்ண கற்றுங்க. ஆனால் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜின் ஆயிலு, கீர் ஆயிலு இது மட்டும்தான் நான் வெளில கொடுக்குறேன். மீதி உள்ள ஃபால்ட்டெல்லாம் நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்தமாரி யூஸ்டு கார் வாங்கும்போது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகுது இந்த வண்டி வாங்கி. 2006 மாடலு. இதில் என்னென்ன ஃபால்ட் வரும், இந்த பஜ்ராவை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா
எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். கண்டிப்பாக நான் இந்த வண்டியை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஏன்னா இந்தமாரி பஜ்ரோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக குடிக்குங்கிற மாரி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மைலேஜ் 13, 14 தான் போகும். ஏன்னா எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் அதான். ஆனால் இதுலேருந்து மெயின்டெனன்ஸ் வந்து சீடன் காருக்கும் எஸ்யூவிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சீடன் காரில் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நிறைய டேமேஜ் ஆகும். ஆனால் எஸ்யூவி வாங்கும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் லாங் டர்மாக வரும். ரிப்பேரிங் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபியூவல் வந்து கம்மியாக இழுக்கும். ஆனால் ரிப்பேரிங் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெட்ரோல் மட்டும்தான் அதிகமாக இழுக்குமே தவிர, ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இதில் மோஸ்ட் ஆஃப் டைம் வர்றது பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் லீக்கேஜ் தான் அதிகமாக வரும். ஒன்று ரேடியேட்டர் பைப்பில் லீக்கேஜ் இருக்கும், இல்லைனா இன்ஜினுக்கு பின்னாடி எங்காவது ரேடியேட்டர் ரிலேட்டடாக உள்ள பைப்ஸில் இருந்தால் லீக் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸு, இதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பவர் ஸ்டேரிங்க்கு தனியாக ஆயில் ஊற்றணும். அதேமாரி பிரேக் ஆயிலுக்கு தனியாக ஆயில் ஊற்றணும். இந்த ஆயில் லெவல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஸ்டேரிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஸ்டேரிங் பாக்ஸ்லேருந்து எந்த இஷ்யூவும் வராது. மற்றபடி இதில் வந்து இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் தான். ஏன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு இன்ஜினில் வந்து ரீபோர் கண்டிஷன் வருது. அதாவது இந்த புஸ்டன் வந்து குதிச்சு குதிச்சு ஓடும் பாருங்கள், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கோடு வந்துருச்சுன்னா உள்ளே அது வந்து நம்ம ரீபோர் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆயிலை வந்து குடிக்கும், இல்லை ஆயில் வந்து பேர்ன் ஆகும். என் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணும்போது ஒரே புகை தள்ளும். அந்த புகை தள்ளாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அது தள்ளாமல் இருக்கணும்னா ரீபோர் பண்ணணும். ஆனால் ரீபோர் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்னா இந்த கெமிக்கல்ஸ் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டலாம். அந்த ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து இன்ஜினில் எந்த இஷ்யூவும் இருக்காது. ஆயில் பர்னிங்கை கம்மி பண்ணணுன்னா அதுக்கு ஆயில் லீக்கேஜ் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்ஜினில் சைட்லேருந்து ஆயில் லீக்கேஜ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லீக்கேஜெலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா எந்த இஷ்யூவும் வராது. ஆனால் இந்த வண்டி வந்து சீடன் காரோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். இதுமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராமு நிறைய இருக்குது. எல்லாத்துலேயும் என்னோட யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Morning Moon